கெட்டவ தான். அவ ஒரு ஈவில் தான். யார இந்த கிளி கிழிக்கிறாங்க? கமருதீனை மட்டும் மறுபடியும் உள்ள கூப்பிடுறாங்களாமே. ஒருத்தவங்க எவிக்ட் ஆனோடனே ஈவிலா ஸ்டேட்டஸ் போட, இன்னொருத்தவங்க ஹாப்பியா டான்ஸ் ஆட, கமருதீனுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க வார்னிங் கொடுத்தும் அவர் வேணும்னே பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற அப்படின்றீங்களா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாஸ் ரெக்கார்ட்லயே ரெட் கார்டு கொடுத்து ஜோடியா வெளியே அமிச்சது இந்த சீசன்ல தான். அதுக்கு காரணமா அந்த சாண்ட்ரா எவிக்ட் ஆன உடனே செம்ம ஹாப்பி டான்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி ட்ராமா வென்றது நீதியை கொன்றதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போ அந்த ட்ராமா குயின் வீட்டுக்கு போனோடனே நம்ம மாமா கிங் மாதிரி வந்து ரோட்டில் ஆடிட்டு இருக்காங்கல்ல. சரி இவர் மட்டும் தான் வெளியே வந்துட்டாரு. அப்போ பாரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க வீட்டு கலர் கோழியை கூப்பிட்டுக்கிட்டு மதராசி படத்துக்கு போயிருக்காங்க. அதை ஒரு ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸாக போட்டிருக்காங்க. பாரு ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் 2 பேரும் இன்னும் சேரவே இல்லையா அப்படின்னு கேட்க, ஓ நீ இன்னும் மாறவே இல்லையான்ற மாதிரி ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வேற யாரு? நம்ம பேன் பண்ற சாண்ட்ரா தான். சாண்ட்ரா மேல இருக்கிற காண்ட்ல ஓகே சாண்ட்ரா கெட்டவ தான். அவ கெட்டவ தான். அவ ஒரு ஈவில் தான். சாண்ட்ரா வச்ச இந்த ஸ்டேட்டஸில் இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதையும் தெரியாமல் வச்சுட்டாங்க ஸ்டேட்டஸில். அவங்களே நான் கெட்டவ தான் ஈவில் தான் அப்படின்னு ஸ்டேட்டஸில் ஒத்துக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒத்துக்கலனாலும் அதுதான் நெசவாங்கிறீங்களா? அவ மேல இருக்கிற காண்ட்ல எப்படிமா இவங்க 2 பேர் பண்ண தப்ப இல்லைங்க? இவங்க என்ன சொல்கிறாங்களாம், பாரும் கம்பரும் இதை விட இன்னும் கேவலமாலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு எடிட்டில் கட் பண்ணிட்டாங்களா? அதை சுத்தமாக டீம் பொறுத்துக்க முடியாமல் தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உட்காந்து இந்த அபி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாரு பண்ண மாதிரியே இவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஒரு 4 பேர் இருப்பாங்களா, அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எடுத்து வச்சு இவங்க ஸ்டேட்டஸில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால சுத்தமாக ஒத்துக்கவே முடியல எல்லாரும் இவங்களை நெகட்டிவாக சொல்கிறது. ஆனால் பாரு பண்ண அதே வேலையை இவங்களும் வந்து வெளியே பண்ணியிருக்காங்கல்ல. ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக சில பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. திவ்யாவுக்கு தான் இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் திவ்யா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்லாம். அப்புறம் சீக்ரெட் டாஸ்க்குனா திவ்யா போயிட்டு கேமி உள்ளே வந்தது கூட தெரியாமல் போயிட்டு பிக் பாஸ்ட்டை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை எடுத்து போட்டுட்டு சீக்ரெட் டாஸ்க்குனா அது நம்ம குயின் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒன்று. ஏன்னா இவங்க தான் ஐடியா பண்ணி அந்த பிளாக் ஷால் மாதிரி துணியை போட்டு போய் கெமியை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் சீக்ரெட் டாஸ்க்குன்னு வந்துட்டா இவங்க தான் குயின், அதை நாங்களே ஒத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் பண்ணி தான் ஹீரோவாக ஆனாங்க. பார்வையும் எதிர்த்து பயங்கரமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரு கூட எப்போ சேர்ந்தாங்களோ அதோட முடிஞ்சு. ஆமாம் அப்போ தான் ஹீரோ 0 ஆகி பீரோக்குள்ளே வச்சு பூட்டின மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு வீடியோ போட்டு அதில் பாம்புன்ற வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணவே இல்லையா. வியானா சொன்னதை மட்டும் வச்சு வந்து இங்கே சண்டை போட்டுருக்காங்களா ரம்யான்னு வேறு கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து தான் வந்து டிஆர்பியும் காப்பாற்றினாங்க. சாண்ட்ரா அமைதியாக படுத்துட்டோடனே பிக் பாஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் சாண்ட்ரா ஏஞ்சி விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பிக் பாஸே சூடு பிடிச்சதுன்னு மட்டும்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் சாண்ட்ரா வெளியே வந்ததுக்கு பொறுக்கி பாரு. அப்புறம் ஃபைனலி பிஆர் வின் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தான் ஆர்கானிக் ஃபேன்ஸ். ஆமாம். அப்புறம் செல்லக்குட்டி நீ தான் டைட்டில் வின்னர். ஆமாம் என்ன டைட்டில்? ட்ராமா குயின் தான். வேற என்ன டைட்டில் வின் பண்ண முடியும்? சரி அது இருக்கட்டும். கம்ருக்கு யார் வார்னிங் கொடுத்தது ஏற்கனவேன்றதை பற்றி பார்க்கலாமா? மேரேஜ் பண்ணுறது வேண்டாமா இல்லை ஒரு நீயா நானா ஷோவில் சிம்மராசிக்கு இப்போ மேரேஜ் பண்ணுறதுலாம் ஓகேவா இல்லை வேண்டாமான்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அப்போவே அந்த ஜோசியக்காரர் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அஷ்டம சனி வரப்போகுது, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்டியா கம்ரு? நீ இஷ்டப்பட்டு தனியாக ஒருத்தையை கூட்டு போனியே, அதுதான் அந்த அஷ்டம சனி. அஷ்டம சனின வேலையில பாதிப்பு. அதே அஷ்டம சனியால் தான் வேலையில் பாதிப்புனாங்க. அதே மாதிரி நடந்துச்சா? ரெட் கார்டை கொடுத்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம்னோடனே பிக் பாஸ்குள்ளே எல்லாரும் கூட சண்டையை போட்டார்ல, அதை தான் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. அப்பா வேற லெவல். அந்த ஜோசியக்காரங்க சொன்னதெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுதுல. கெட்ட சேர்க்கையால ஏமாற்றம். இழப்பு நீயே குழி தோண்டி படிச்சுக்க. அப்படியே 100% மேட்ச் ஆகுதுல. இந்த கோபி சொன்னதை ஒரு காப்பி எடுத்து டெய்லி ஒரு போட்டு கேட்டிருந்தாருன்னா ஓபி அடிச்சிருந்தவங்களாம் வின் பண்ணி இவர் மேலே வந்திருப்பாரு. என்ன பண்ணுறது? சில அவமானங்களை கொடுக்கலாம். பழகும் போது வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். யார் அந்த ஜோசியக்காரங்களாம் அப்படியே இவர் பண்ணதெல்லாம் டைம் டேபிள் போட்டு சொல்கிறாங்களே. ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி போய் நம்ம பிக் பாஸை ஏற்கனவே பார்த்துருப்பாங்களோ? முக்கியமா லவ் பண்றது மட்டும் இப்ப கூடாது. இதையெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ, மூடாத அந்த வாய் கூட சேர்ந்து அதை மட்டுமே தான் பண்ணியிருக்காரு. நமக்கு அப்புறம் பாரு தான் ஃபுல்லு காரணமா? அப்படிலாம் கிடையாது. இவர் தான் போய் முதல்ல பிட்டு போட்டு ஆரம்பிச்சது. பிட்ட போட்டது என்னமோ இவர் தான். அவனா பிட்டு போட்டதை ஓட்டினது அவங்க தான். ஒரு விஷயம் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒஸ்டா தானே இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெஸ்டா வந்திருக்க வேண்டிய பிளேயரு இப்படி ட்விஸ்ட் ஆகி செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு யாரோ யாருக்காகவோ வச்சிருந்த ஆப்பை பாரு தான் வேணும்னு சொல்லி அந்த ஆப்பை பிடிங்கி நீங்களே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. இன்னும் முடியலை. இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல குடும்ப லைஃபை கெடுக்கக்கூடிய நேரம். செப்புக சைத்தான் நமக. ரொம்ப நல்ல நட்பு நல்ல உறவெல்லாம் பிக் பாஸ்ல இவருக்கு அமைஞ்சது எல்லாத்தையும் இப்படி சைத்தான் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டாரு. சரி இந்த சைத்தானை விட பயங்கர விஷமுள்ள ஒரு பைத்தான் இருக்கு. அதை எப்படி சாவடிச்சாங்கன்றதை வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெட் கார்டு வாங்கின இவங்க 2 பேருக்கும் இன்விடேஷன் வந்து கம்ருக்கு மட்டும் போயிருக்கு. அதாவது ஃபினாலே செலிப்ரேஷனுக்கு நீங்கள் வரலான்னு. அது எப்படிங்க? ரெட் கார்டு கொடுத்தா அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னும் ரிவோ கூட பண்ணலாம். ஆனால் அப்படிதான் ஒரு நியூஸ் சுற்றிட்டு இருக்கு. வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். அது வந்தால் தான் தெரிவாங்க. அந்த செகண்ட் சைத்தான் பயங்கர விஷமுள்ள பைத்தானை யார் எப்படி அடிச்சாங்கன்றதை பார்க்கலாம். ஒருத்தர் யாருன்னு பார்க்கலாமா? என்ன சார் யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு லாரிக்காரன் ரைட் டர்ன் எடுக்க கையை காட்டுற மாதிரி காட்டுறீங்க. அடடா கெத்தா அருவா எடுக்கிற மாதிரி அடிக்கிறீங்க எவிக்ஷன் கார்டை. ஓஹோ சாண்ட்ரா முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் கேவலமாக பேசுவாங்களே, அதுக்காக கார்டை பின்னாடிலேருந்தே எடுத்து அவங்கள எவிக்ட் பண்ண போகிறீங்களோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வேட்டி சட்டை போட்டிருக்காரு, பாக்கெட்டு இல்லை. அதுக்காக அண்ட்ராய்ட்லேருந்து எடுத்தால் அசிங்கமாக இருக்கும்ல, அதனால தான் பின்னாடி இருந்து அப்படி இருக்கிறார் கெத்தா. ஏன் இப்படி? நமக்கு தான் வரலல்ல. நீங்கள் பாட்டுக்கும் வேகமாக கையை விட்டு பின்னாடி இருந்து எடுக்க சௌரி முடி கையோட வந்தால் என்ன ஆகுறது? துஷாரோட வாழ்க்கை வழுக்க மண்டையில் வழுக்கிட்டு போயிடாது? ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம், படபடப்பு அதிகமாக இருக்கும். ஐயோ ஆமாம் சார்,
படபடப்பு அதிகமாகி அப்புறம் அந்த பேன் மண்டைக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து செஞ்சு முடிச்சு விட்டு அனுப்புங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம டைட்டில் வின்னர் சாண்ட்ரா செம்மையாக ஷாக்காக வராங்க. ஐயோ போச்சே, விஜய் அங்கிள் என்ன வின்னர் ஆக்கிடுவார்னு பார்த்தா இப்படி என்ன டின்னர் கூட முடிக்காமல் வெளியே அனுப்புகிறாங்களே, ஒரு ரன்னர் கூட கிடையாதா அப்படின்னு நினச்ச சாண்ட்ராக்கு இப்போ பேனிக் அட்டாக் வந்தா, டாக்டர் கொஞ்சம் வந்து இந்த ஆக்டருக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். டாக்டரே வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு என்னங்க நாடி துடிக்கிறதுக்கு பதிலாக நாடி நடிக்குதுன்னு சொல்லிடுவார். சாண்ட்ரா எவிக்ட் ஆகிறாங்கன்னு சொன்னோடனே மக்கள் படுற சந்தோஷத்தை பார்க்கணும். எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கும்போது ஒரு புருஷன் முன்னாடி ஏஞ்சி ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாரு போனதை எப்படி கொண்டாடினாங்களோ அதில் பாதி கொண்டாட்டம் இங்கே தெரிஞ்சிருச்சு. எவிக்ட் ஆனதுக்கப்புறம் இவர் பார்த்துட்டு இருக்காரு, சாண்ட்ராவும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம், அடிச்சு வெளியே துரத்துன்னு சொல்லும்போது விஜேஎஸ்க்கு புரிஞ்சு போச்சு. உடனே பாராட்டி அமைச்சிட்டாரு. வெல் பிளேட். ஆமாம் வெல் பிளேட் இன் த வெல், அதாவது பாழுங்கணத்தில் தள்ளி விட்டு நல்லா விளாண்டிங்களே அதை தான் சொல்ல வரோம். அப்புறமா அவங்க தேங்க்யூன்னு சொல்லி ஏஞ்சோடனே வாட்டர் மெலன் வேகமாக ஓடியாந்து வெளியில் இருக்கும்போது சாண்ட்ராக்கா பாரு முதுகுலே குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் வெல் பிளேட், எப்படியாவது நீங்கள் அந்த வந்து பணத்தை போட்டியை தூக்கிட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சேன், ஏன்னா நீங்கள் தான் ரெட் ஜோனில் இருந்தீங்க, நான் கண்ணை காட்டினா நீங்கள் எடுக்கவே இல்லைன்ட்டாரு. தேங்க்யூ. ஓ இப்போ தான் புரியுது, ஏன்னா உள்ளே வந்ததுலேருந்து ஒருத்தர் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா சாண்ட்ரா சப்போர்ட்டராக இருந்திருக்காரு. அப்போ வந்ததுக்கப்புறம் ட்ராமாலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, உள்ளே வந்தோடனே இப்போ மாறிட்டீங்களோ. இந்த அமித்தும் அப்படி தான் வரும்போது பாரு இவங்களெல்லாம் கேவலமாக பேசிட்டு இருந்துட்டு வந்து அவங்க 2 பேர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அது நல்லதோ கெட்டதோ ப்ரோமோவில் வரணும், அதுக்காக போய் பாழுங்கணத்தில் விழுந்து ஃப்ரெண்ட் ஆகி ட்ரெண்ட் ஆகணுமா என்ன? இப்போ அவங்க நல்ல பேர் எண்ட் ஆகிடுச்சே. இப்போ வந்து பிரவீனை போய் கட்டி பிடிச்சிட்டு எப்பவுமே இருக்கிற நம்ம திவ்யா போயிட்டு கட்டி பிடிக்க போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் சாண்ட்ரா வன்மத்தையும் விஷத்தையும் கக்குனாங்க பாருங்க. தேங்க்யூடா. தேங்க்யூ. நீ ஒரு பாழுங்கிணறு பாம்பு விஷம்னு தெரிஞ்சும் கட்டி பிடிக்கலாம், சரி எவிக்ட் ஆகி வெளியே போதே ஒரு ஆறுதலுக்காக பண்ணலான்னு பார்த்தா வேகமாக விலகி தேங்க்யூடா தேங்க்யூ அப்படிங்குது. இதை பார்த்துட்டு அரோராக்கே செம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் ரம்யா எல்லாருக்குமே கடுப்பாயிட்டாங்க. என்னடா இது கட்டி பிடிக்க தானே வந்தாங்க, உன்ன மாதிரி கழுத்தை பிடிக்கவா வந்தாங்க, அதுக்கு போய் இப்படி விலகி ஓடுது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன். திவ்யா இட்ஸ் ஓகேன்னு ஆறுதல் சொல்லி போகும்போது ஐம் ஃபைன் நோ ப்ராப்ளம், அதுவே ஒரு சாக்கடையில் கிடக்கிற பிக்கு, அதுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் ஹக்கு அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்க. காட்டுங்க எப்படி பின்னாடி. டெய்லர் அங்கிள் நல்லா காட்டுன்னு காட்டி செஞ்சு விட்டுட்டு இப்போ காட்டுங்க எப்படி பின்னாடியா, எப்படி உங்களுக்கு கேட்க மனசு வருது? வியானா ஆர்வமாக அந்த ஃபோட்டோவை காட்டுங்கன்னு கேட்க முடியாதுன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க போகும்போது பிக் பாஸ்னு கூப்பிட்டாங்க. அவங்க சாண்ட்ரான்னு சொன்னார். நோய் அப்படி இல்லை. நோய் அப்படி இல்லை, ரொம்ப சினிங்கிறீங்களே, வேறு எப்படி தான் கூப்பிடணும்? ஒரு ட்ராமா குயின் அப்படி வேணால் கூப்பிட்டுங்கன்னு சொல்கிறாங்களோ. ஓகே சாண்டி. ஓகே சாண்டி, அடடா ஆண்டிக்கு சாண்டின்னு கூப்பிட்டா தான் பிடிக்குமாமே. பிக் பாஸ்க்கே சுத்தமாக பிடிக்கலனாலும் ஆண்டியை சாண்டின்னு கூப்பிடணுன்றதை தாண்டி ஆத்தி இது ஏதோ நம்ம கூப்பிடலன்னா பேனிக் அட்டாக் வந்துட போது நம்ம கூட கூப்பிட்டு விட்றோன்னு கூப்பிட்டு வச்சிட்டாரு. இதுக்கு எப்போ பேனிக் அட்டாக் வந்துருன்னு எல்லாரும் பயத்திலே இருக்கிறனாலே துரத்தி விட்டாங்க. லவ் யூ பாஸ் அப்படின்னு இங்கே கொஞ்சிட்டு இருக்கீங்களே, வெளியே பிரஜனோட நிலைமை என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்கிறேன் நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு சுத்தமா எனக்கு அழுக வரல. வராது, எப்படி வரும்? எங்களுக்கு தான் வாயில நல்லா வரும். இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான அழுகை எல்லாத்தையும் மொத்தமாக அழுது முடிச்சாச்சு. இது என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டில் உங்கள் பயணம் இத்துடன் முடிகிறது, தயவு செஞ்சு வெளியே ஓடிடு அப்படின்னு பிக் பாஸே அடிச்சு துரத்தி விட்டாரு. அப்புறம் மறுபடியும் போய் எல்லாரையும் திருப்பி கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வராங்க. திவ்யான்ட்டு போகும்போது திவ்யாவும் கட்டி பிடிக்கல, இவங்களும் கட்டி பிடிக்கல. திவ்யா தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட போகும்போது மட்டும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன் யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி வேகமாக அடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கீங்க சாண்ட்ரா? நல்லா இருக்கு. நல்லாவே இல்லை, நல்லா இருக்குன்றீங்க. நீங்கள் ஆடின கேமை தான் சொல்கிறோம். இவங்க எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு பயங்கரமாக சந்தோஷப்பட்டவங்க வெளியே போகும்போது ஒருத்தவங்க கூட கை கொடுக்கலங்க. இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியில போட்டு பினாயில் ஊற்றி வாஷ் பண்ணணும். சொன்னதை கரெக்டாக செஞ்சது சாண்ட்ரா மட்டும்தாங்க. உள்ளே வரும்போது எல்லாத்தையும் இழுத்து வெளியே தூக்கி போட்டு பினாயில் ஊற்றி கழுவணும்னாங்க. சொன்ன மாதிரியே அடிச்சு வெளியே துரத்தி பினாயில் ஊற்றி கழுவிட்டாங்க. ஓகே கழுவிட்டியா, இப்போ நீ போயிருன்னு சொல்லிட்டு இவங்களையும் துரத்தி பினாயில் ஊற்றி பிக் பாஸ் கழுவி விட்டாங்க. இவங்களுக்கு படம் காட்டும் போது கம்ருதீன் காலில் விழுந்ததெல்லாம் பிக் பாஸ் வந்து சோகமான மியூசிக் போட்டு காட்டுறாங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு போனால் அவருக்கே வெளியே வரவேற்பெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் சாண்ட்ரா நீங்கள் வெளியே போகும்போது வரவேற்பு சுமாராக கூட இருக்காது. அப்புறம் விஜேஸ் வந்து வின் பண்ணுன்னு நம்புனீங்களான்னு கேட்குறாரு. ஆமாண்டாங்க, புருஷனும் நீங்களும் ஃப்ரெண்டு தானே, என்ன நம்ம வின் பண்ண வச்சிருக்கீங்கன்னு நினச்சாங்க போல, அதனால தான் பணப்பட்டி பக்கம் கூட போலையா நீங்கள். இப்போ எல்லாம் போச்சா? அப்புறம் வீட்டு ஆளுங்கள்ட்ட ஏதாவது பேசுறீங்களான்னு எல்லாத்தையும் பேசுறாங்க. உள்ள இருக்கும்போது திவ்யா பக்கம் கூட போல, ஹக் பண்ணல, எதுவும் பண்ணல. உள்ள ரொம்ப கொடூரமா அன்னியன் மாதிரி இருந்துட்டு வெளியே வந்து சனியை அதாச்சு அம்பி மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா எஸ் மூஞ்சி அப்படி வச்சுக்க வேணாம். அடியே ஏன் மூஞ்சிடி, நான் எப்படி வேணா வச்சுப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் திவ்யாவுக்கு வந்தாலும் அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு ஐ லவ் யூ ஆல்வேஸ் ஆரம்பிச்சிட்டாங்கடா நடிப்பு அரக்கி. போகும்போது எதுக்கு இந்த ஆக்ஷன்? உள்ள இருக்கும்போது ஹக் பண்ண துப்பு இல்லை, வெளியே வந்துட்டு லவ் யூ ஆல்வேஸ் தான். இதை போய் வெளியே நின்று ஹைவேஸில் சொல்லுங்க, உங்களுக்கு கரெக்டான பதிலாக லாரிக்காரன் சொல்லுவான். ஷோக்காக மக்களுக்காக நடிக்கிறேன்னு தெரிஞ்சாலும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா போகும்போது நான் ரொம்ப நல்லவன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா? நான் எந்த இடத்துலையும் ஒன்று நான் நாமினேட் பண்ணவோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லவே இல்லடி. அதுக்கு திவ்யா சரியான பதிலடி கொடுத்தாங்க. சொன்னா தப்பு இல்லை, இந்த வீட்டில் சொல்லலாம். என்ன சாண்ட்ரா மூக்கு உடச்சு விட்டாங்களா? எத்தா இவங்க சொன்ன உடனே விஜயஸே வெளியே மக்களை பார்த்து சிரிக்கிறாரு. திவ்யா அதெல்லாம் பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அது தோணலடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் சாண்ட்ரா என்னமோ தெரியலடா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு ஒரு கோவம் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது, அது வேற ஒன்றும் இல்லை சாண்ட்ரா, விஷம் தான்.
வீட்டில் போய் சீக்கிரமாக கக்கிடுங்க. இதை சொன்ன உடனே திவ்யா அது என்ன கோவமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையாவது கேட்டுருக்கலாமே, அதுக்கும் ஒரே பதில் தான், அது எனக்கு கேட்கணும்னு தோணலை, என் வாய் கொஞ்சம் கோணலை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே மக்கள்லாம் யோ சீக்கிரம் அடிச்சு துரத்துங்கியாத அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லவ் யூடா. லவ் யூடா இந்த மாதிரி குதிரை மாதிரி கணக்கிறீங்களா, அதை முதல்ல நிறுத்துங்க. ஏப்பா விஜேஎஸ் கொஞ்சம் நடிப்புனா என்னன்னு சொல்லித்தாங்க, அதுக்கு நடிக்கவே தெரியல, ஆனால் பயங்கரமாக நடிச்சிட்டு உட்காந்துருக்குது. நன்றா ஆ. ப்ளீஸ். போதும் சாண்ட்ரா கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் திவ்யா வந்து நான் தேங்க்ஸ் வந்து நம்ம சாண்ட்ராக்கு தான் சொல்லணும், ஏன்னா வந்து யாரையும் நான் நம்ப மாட்டேன் பெருசா, ஆனால் சாண்ட்ராவை எல்டர் சிஸ்டம் மாதிரி நம்பி வச்சிருந்தேன். ஆனால் இவங்க பார்த்தா உள்ள வந்துட்டு இவ்வளோ ஒன்ம விஷத்தை வச்சுட்டு ஒரு ஹக் பண்ணா அப்படி கொடுக்காம ஓடுறாங்க, ஆனால் வெளியே போய் நின்று லவ் யூன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. இந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்கன்னு புரிய வச்சதுக்கு தேங்க்யூ சாண்ட்ரான்ட்டாங்க. நான் இப்படியே தனியாவே இருந்துக்கிறேன், இதை போய் வெளியே நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன கான்டாக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்பாடா ஒரு ஓவர் ஆக்ஷன் 500 வெளியே போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.